குருப்பெயர்ச்சி பலன்கள் 2025 மிதுனம் ராசி. நல்ல பேச்சு வன்மை நிறைந்த நீங்கள் எதையுமே சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள். எப்பொழுதும் கலகலப்பாக இருப்பீர்கள். ஆச்சாரங்களை கடைபிடிப்பீர்கள். குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்தார். இது சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது. அவர் பல்வேறு இடையூறுகளை தந்திருப்பார். பொருள் இழப்பை உருவாக்கியிருப்பார். தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பார். சிலரது வாழ்க்கையில் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் கூட நடந்திருக்கலாம். இப்படி பிற்போக்கான பலனை தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு அடியெடுத்து வைத்திருக்கின்றார். பொதுவாக எந்த கிரகமும் அவரவர் ராசியில் இருக்கும்போது நல்ல பலனை தரமாட்டார்கள். அதில் குரு பகவானும் விதிவிலக்கு அல்ல. என்றாலும் குரு பகவான் சாந்தமான கிரகம், நன்மை தரக்கூடிய கிரகம். ஆனால் அதனால் அவர் அதிக கெடுபலனை தரமாட்டார். பொதுவாக சாஸ்திரப்படி, ஜோதிடப்படி குரு பகவான் 1ஆம் இடத்தில் இருக்கும்போது, அதாவது உங்கள் ராசியில் இருக்கும்போது சிறு சிறு விரோதம் வரலாம். உங்களை அறியாத ஒரு மந்தநிலை உருவாகலாம். இப்படி குரு பகவான் சாதகமற்ற இடத்தில் இருந்தாலும் அவரது பார்வைகளால் நன்மை கிடைக்கும். அதாவது குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பார். அந்த வகையில் 9ஆம் இடத்து பார்வை உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். இதன் மூலம் தம்பதியினிடையே, அதாவது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்கும், அந்யோன்யம் ஏற்படும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைகள் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உறவினர்கள் ரொம்ப அனுசரணையாக இருப்பார்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களை சரணாயிடம் நிலைக்கு கூட வரலாம். தடைபட்டு வந்த திருமணங்கள் நடக்கும். வீடு, மனை, வாகனம் போன்றவை வாங்கலாம். அதற்காக சற்று அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும். பொதுவாக இப்படிப்பட்ட பலன்களை கணிக்கும் போது மற்ற முக்கிய கிரகங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் பார்த்தால் சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கின்றார். இது சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது. இதனால் சில இடையூறுகள் உங்களுக்கு வரலாம். அதாவது குறிப்பாக பிறரின் அடக்குமுறைக்கு சில கட்டுப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சனி பகவானின் பார்வையால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சனி பகவான் 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார். தான் இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் இடங்களை பார்ப்பார். அந்த 3 பார்வைகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்படியானால் சனி பகவான் தனது பார்வைகளால் உங்களை மேம்படுத்துவார். இதன் மூலம் நீங்கள் தொழிலில் விருத்தி அடையலாம். அதாவது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். இதன் மூலம் புதிய தொழிலை தொடங்கலாம். வருமானம் அதிகரிக்கும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நிழல் கிரகங்களை எடுத்துக்கொண்டால் ராகு பகவான் சனியோடு இணைந்திருக்கின்றார். அதனால் அவராலும் உங்களுக்கு நன்மை தர முடியாது. இன்னொரு கிரகமான கேது 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த 3ஆம் இடம் மிக மிக சிறப்பான இடம். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். நீங்கள் இறைவனிடம் எதை வேண்டி கேட்டாலும் அவர் தருவார். நல்ல பொருளாதாரம் கிடைக்கும். குடும்பத்தில் சிறப்பு அதிகமாக நடக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களானால் குரு பகவானின் பார்வை, சனி பகவானின் பார்வை, அதோடு கேதுவின் பலம் உங்களுக்கு நிறைந்திருப்பதால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் சிறப்பான பலனை பெறலாம். பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால், உங்கள் ராசியில் குரு இருப்பதால் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுங்கள். அவருக்கு கொண்டக்கடலை படைத்து மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபடுங்கள். ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு உதவி செய்யுங்கள். அதேபோல் கணவனை இழந்த பெண்களுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நன்மை செய்யுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.